சார் நட்பு பற்றி கொஞ்சம் பேசுங்க சார்னு ஒருத்தர் கேட்டார். வெல், நட்பு இஸ் வெரி லோ மெயின்டெனன்ஸ். நிஜமான நட்பு ஒன்று தெரியுமா, ஃப்ரெண்ட்ஷிப் தெரியுமா, வெரி லோ மெயின்டெனன்ஸ். எப்பயும் தினசரி மெசேஜ் பண்ணி வேண்டாம், குட் மார்னிங் மெசேஜ் வேண்டாம், அடிக்கடி போய் பார்க்க வேண்டாம், தேவையில்லை. ரைட்? ஏன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க நீ ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இருக்க. அவங்க அப்பப்போ அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க, நீ நல்லா இருக்கியா, உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா சொல்லு, இன்னும் நான் இருக்கேன் உனக்கு என்று ஒரு பக்கபலமாக இருக்கிறதுக்கு அந்த வார்த்தைகள், அதுதான் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப். இதே மாதிரி இன்னொரு வேர்ஷன் இருக்குது. ஓ, நான் மெசேஜ் பண்ணேன், ரிப்ளை பண்ணவே இல்லை, குரூப்புக்கு எல்லாருக்கும் சொன்னேன் குட் மார்னிங், நீ எனக்கே சொல்லவே இல்லையே, 2 ப்ளூ டிக் பார்த்தனே புலனத்தில், ஒன்றுமே ரிப்ளை பண்ணவே இல்லை, அவ்வளோ பிஸியோ நீ. இதெல்லாம் நட்பு கிடையாது. நட்பு என்ற பெயரால் ஏதோ ஒரு இன்டென்ஷன், அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வேணும், அவங்களுக்கு ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது, தலையாட்டி பொம்மை யாரோ அவங்களுக்கு வேணும், அவங்க சொல்கிற விஷயத்துக்கெல்லாம். இது நட்பு கிடையாதுங்க. ஸோ இந்த பதிவு அதாவது சார் நீங்கள் கேட்டதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த பதிவு ஞாபகம் வச்சுங்க. A true friendship doesn't require maintenance, very low maintenance. ஆனால் எத்தனையோ மாதத்துக்கு அப்புறம் மீட் பண்ணி அந்த உரையாடல் இருக்க இந்த நிஜம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் அந்த பாசத்தை பொழிகிறது, அது இந்த போலியான ஃப்ரெண்ட்ஷிப்பில் கிடைக்கவே கிடைக்காது. ஓகே, ஐ ஹோப் இந்த பதிவு சில உண்மைகள் என்று நான் நினைக்கிறேன், உண்மை நான் நினைக்கிறேன், தெரியல, ஒருவேளை நான் ராங்காக இருக்கலாம். பட் ஐ திங்க் இதுதான் நட்பு என்று, அதாவது அதோட அர்த்தமே இதுதான். வணக்கம், தேங்க்யூ.